ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இன்னைக்கு வந்து ஸ்லீவ் பார்ட் தான் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோட ஈஸியான மெத்தடில் ஸ்லீவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதே ஸ்லீவை அந்த ப்ளவுஸில் எப்படி அழகாக பர்ஃபெக்டாக உட்கார விதமாக ஸ்டிச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஈஸியாக தெளிவாக இருக்கும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் எல்லாமே தைச்சாச்சு. ஸ்லீவ் மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் ஏற்கனவே நான் கட் பண்ணும் போதே அர்காத் பண்ண சொல்லியிருக்கேன். அர்காத் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அந்த சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஷோல்டரில் கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். ஷோல்டரோட அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக ஜாயின் பண்ணாதான் ஃபுல் ஸ்டிச்சிங்குமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கையில் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல். அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நான் வந்து ஏற்கனவே ஒரு அர்காத் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாகவே வராது. ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை கரெக்டாக எடுத்து ப்ளவுஸோட அந்த கரெக்டான ஷோல்டர் ஜாயினிங் இருக்கும்ல, அந்த சென்டரை கரெக்டாக எடுத்து அந்த ஷோல்டர் ஜாயினிங்கில் வைங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எண்டிங் வரைக்கும் கொண்டு போவாங்க. அதெல்லாம் தச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறது பிகனர்ஸ்க்கு, ஸ்டார்டிங் பிகனர்ஸுக்கு கையில் சுருக்கம் விழுது, ஆம்கோல் சரியாக எனக்கு ஃபிட்டாக உட்கார மாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அதில் ஒரு லைக் கொடுத்துருங்க. நடு சென்டரையும் அந்த ஷோல்டரையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஷோல்டரும் கையும் கரெக்டாக ஜாயின் ஆகும். இன்னொன்று, ப்ளவுஸை வந்து துணி கீழ் துணியை வந்து தனித்தனியாக இழுக்காதீங்க. எப்பயுமே தைக்கும் போது லூஸாக தைங்க. இழுத்தீங்க அப்படின்னா தான் அதோட அளவுகள் வந்து மாறுபடும். கரெக்டாக இழுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அதில் தச்சுக்கிட்டே போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாயினிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி ஒன் சைடை அடிச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சைடை ஃபுல்லாக அடித்து வெளியே எடுத்துருங்க. அதை அப்படியே ஆப்போசிட் திருப்பி போட்டு அந்த மீதி அந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு உள்ளதை திருப்பி போட்டு அந்த சைடை ஃபினிஷ் பண்ணுங்க. அப்போ வந்து கை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய மாரல் சப்போர்ட்டு. இதே மாதிரியான தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எந்த விதமான டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த பார்த்தீங்களா எண்டிங் வந்து கரெக்டாக ஃபினிஷாக முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. ஆம்கோல் சுருக்கங்கள் அதிகமாக ஏற்படாது. ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து பர்ஃபெக்டாக கை வந்து ஜாயின் ஆகிருக்கும். அந்த சென்டர் பகுதியும் ஷோல்டரும் கரெக்டாக அந்த கோடு வந்து கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா சென்டர் பகுதி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் கொண்டுட்டு வந்த மாதிரியான தையல்கள் போடுறதுனால வந்து ப்ளவுஸ் வந்து ஏற்ற இறக்கங்கள் வரும். நடுவில் சென்டர் பார்ட்டை கரெக்டாக உங்களால் கொண்டு வர முடியாது. பார்த்தீங்களா, ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டு காமிக்க பாருங்க. எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. ஷோல்டர் கரெக்டாக ஜாயின் ஆகி இருக்கும். திருப்பி நம்ம ஷோல்டர் நெக் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியே இன்னொரு கையையும் அதே மாதிரி சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. அர்காத் பண்ணியிருக்கிறதையும் அந்த ஷோல்டரோட ஜாயினிங்ல கரெக்டாக வைங்க. நல்ல பக்கத்தையும் வச்சுதான் தைக்கணும். என்னைக்குமே அதை வந்து தையல் போடும்போது அதை மட்டும் கரெக்டாம பார்த்துக்கோங்க. கை ஸ்லீவ் வந்து கொஞ்சம் குடஞ்சு கட் பண்ணணும். அது வந்து நான் இன்னும் அது வந்து நிறைய பேர் எனக்கு தெரியல அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து போடுறேன். அதே மாதிரியே தான் நம்ம ஃபர்ஸ்ட் கை எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே இந்த கையையும் ஜாயின் பண்ணுங்க. சென்டர் பார்ட்டையும் இதையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற மாதிரி தச்சிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து ஈஸியாக ரொம்ப தச்சு பழக என்ன ஆயிரும்னா உங்களுக்கே அது பர்ஃபெக்ட் ஆயிரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேகமாக தைக்கிற மாதிரி நீங்கள் பழகிடுவீங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக முத தச்சு பிகினர்ஸ்லாம் வந்து கை வந்து ஸ்லீவ் கரெக்டாக என்னால் ஜாயின் பண்ண முடியல, ஷோல்டரும் அதுவும் ஒரே மாதிரி எனக்கு வரமாட்டேங்குது அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த மெத்தடு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கையும் ஷோல்டரும் ஜாயின் ஆகி வரும். இது ஒரு சிம்பிள் மெத்தடு தான்.
துணி எப்படி மேலே எடுத்து விட்டு தைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு லூஸ்னஸ் நல்லா கிடைக்கும். நான் அர்க்காத் பண்ணியிருக்கிறதும் அந்த நம்மளோட அந்த கிராஸும் எப்படி கரெக்டாக வந்து ஜாயின் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஜாயின் ஆகுறப்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்குரிய விளக்கம் அதெல்லாம் அதிகமாக தேவைப்படுது. இன்னும் எனக்கு டீட்டெயிலாக வேணும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கேள்விக்கான பதிலை நான் நெக்ஸ்ட் இனி வரப்போகிற வீடியோஸில் நான் போடுறேன். ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு தைக்கிறதுக்கும் சரி போடுறதுக்கும் சரி. நம்ம தச்சு முடிச்ச ஒரு ஃபீலிங்கே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனாலே பார்க்கவே அழகாக இருக்கும். அது ஒரு ப்ளவுஸை நம்மளே தைச்சு நம்மளே போடும்போது அதை விட ஒரு சந்தோஷம் வேறு இதே இருக்காது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். இதோ உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸ்லீவு பர்ஃபெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து வர வீடியோ வந்து அந்த எப்படி ஸ்லீவையும் நம்ம உடம்பு பகுதியையும் நேராக கரெக்டாக ஜாயின் பண்றது, அக்கல்லாம் வந்து கிராஸ் ஆகுது, அந்த மாதிரியான டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் நன்னி வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க, பட்டி எல்லாமே கரெக்டா ஜாயின் ஆயிருக்கு. கை ஷோல்டரு கிராஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.